மகாவிஷ்ணு விரைவில் தனது தரப்பு விளக்கத்தை வழங்குவார் என திருப்பூர் பரம்பொருள் அறக்கட்டளை தரப்பு தகவல் தெரிவித்திருக்கிறது. இது பற்றின கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அருண்குமார் வழங்கிட கேட்கலாம். அருண்குமார், வணக்கம். திருப்பூர் பரம்பொருள் அறக்கட்டளை தரப்பு தெரிவித்திருக்கும் முழு விவரம் என்ன? வணக்கம். சென்னை அசோக் நகர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 2 நாட்களுக்கு முன்பு பரம்பொருள் அறக்கட்டளையின் நிறுவனர் அசோக் மகாவிஷ்ணு என்பவர் ஆன்மீக சொற்பொழிவு ஆற்றினார். அதில் சர்ச்சையான வகையில் பேசியதால் தற்போது அது பெரிய பூதாகரமாக வெடித்துள்ளது. மேலும் அந்த பள்ளியின் தமிழாசிரியரிடம் வாக்குவாதம் செய்த காணொலியும் வைரலானது. இதைத் தொடர்ந்து இன்று பேட்டியளித்த பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் பொய்யாமொழி மகேஷ் உரிய நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்திருந்தார். மேலும் இது குறித்து பரம்பொருள் அறக்கட்டளை திருப்பூர் கேட்ட பொழுது ஆஸ்திரேலியா அடுத்து சிங்கப்பூர் என மகாவிஷ்ணு அடுத்தடுத்த வகுப்பில் நடைபெறுவதால் மும்முரமாக இருப்பதால் அறக்கட்டளை தரப்பிலும் மகாவிஷ்ணு விளக்கம் அளிப்பார் என்றும் இங்கு நடைபெறக்கூடிய பிரச்சனைகள் தங்களது அறக்கட்டளை நிர்வாகிகளும் மகாவிஷ்ணுக்கு தெரியப்படுத்திவிட்டதாகவும் பரம்பொருள் அறக்கட்டளையின் அலுவலர் தேவிகா விளக்கம் அளித்துள்ளார். விவரங்களுக்கு நன்றி அருண்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.